ஜப்பான் போன்று தொழில்நுட்பத்தில் அதிகமாக வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா பழமையான விஷயங்களை கையில் பத்திரமா வச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இது கருவிகளுக்கு எதிரான பேச்சு இல்லை. தொழில்நுட்பத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள கூடாது, பழைய ஆளாங்க இருக்குன்னு சொல்ல நான் பூமரங்கெல்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு டேக் ஆல் த டெக்னாலஜிஸ் ஆன் யுவர் ஹேண்ட் பட் ஆன் ஃபேவர் ஆஃப் யூ. உங்களுக்கு சாதகமாக நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு பேலன்சிங் மெக்கானிசத்தை கண்டுபிடிக்கணும். அதை பிள்ளைகளால் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இந்த தலைமுறைக்கு போன தலைமுறை பாஸ் ஆன் பண்ணப்பட்டதில்லை. இது பெரிய சிக்கலே என்னன்னா நம்ம பசங்களை கோச்சுக்கிறோம். எப்போதுமே ஒரு விஷயம் எப்படி பாஸ் ஆன் பண்ணப்படும்னா, தந்தையிடமிருந்து பிள்ளைக்கு பாஸ் ஆன் பண்ணப்படும். அவரிடமிருந்து பெறப்பட்ட ஒரு அறிவு பிள்ளைக்கு கடத்தப்படும். கடத்தப்படுகிற போது அந்த அறிவை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லி தரப்படும். தம்பி கத்தி இருக்குது, ஆனால் அது அடுத்தவனை குத்துறதுக்கு கிடையாது. தம்பி வேட்டைக்காரன் கத்திக்கும் தோட்டக்காரன் கத்திக்கும் வித்தியாசம் இருக்குது. வேட்டைக்காரன் வெட்டுனானா செத்து போயிடும், தோட்டக்காரன் வெட்டுனானா மறுபடி வளரும். அப்போ நீ ஒரு தோட்டக்காரனாக இருக்கணும்னு சேர்ந்து ஒரு பேக்கேஜ். தந்தையிடமிருந்து அறிவு கடத்தப்படுகிற போது, முந்தைய தலைமுறையிடமிருந்து ஒரு அறிவோ தகவலோ கடத்தப்படுகிற போது அதோடைய கான்சிகுலேட்டிவ் எஃபெக்டையும் சேர்த்தே தான் சொல்லுவாங்க. தம்பி இதை இதற்கு பயன்படுத்திடக்கூடாது, இந்த விஷயத்தை நீ இதற்கு பயன்படுத்திடக்கூடாது. நீ கராத்தே தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னா போல பூராப்பாலே போட்டு அடிக்கக்கூடாது அப்படிலாம் ஆசான் சொல்லுவார். ஆபத்து வருகிற போது மட்டும்தான் இதை நீ பயன்படுத்தணும். உனக்கு தெரியுதுக்கான எளியவனை வதம் செய்வதற்கு இதை நீ பயன்படுத்தக்கூடாது. உன்னை விட பலசாலி இல்லாத ஒருவனை அடிப்பதற்காக இந்த ஆயுதத்தை நீ கையில் தூக்கக்கூடாதுன்னு ஆயுதத்தை கொடுக்கும் போதே அதோடைய நன்னறியை சேர்த்து சொன்னான். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஜெனரேஷனுக்கு இது நம்ம பாஸ் ஆன் பண்ண விஷயம் இல்லை, இது உலகம் பாஸ் ஆன் பண்ண விஷயம். அப்போ இதோட சேர்த்த நன்னறிகள் யாரும் கொடுக்கவே இல்லை. ஒரு டெக்னாலஜி எப்படி ஹேண்டில் பண்ணணும், நான் ஹேண்டில் பண்ண டெக்னாலஜி என் பிள்ளைக்கு நான் கடத்தலை. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கம்ப்யூட்டர் என் பையன் யூஸ் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் நம்ம யூஸ் பண்ண கம்ப்யூட்டரை பார்த்தாங்கன்னா இவங்களாம் சிரிச்சிருவாங்க. ஏன்டா கம்ப்யூட்டர் இத்த பெருசாடாக இருக்கும் அப்படின்னு. இவன் பார்க்குற கம்ப்யூட்டர் போல தான் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய டேபிள் வேணும், இத்தத்தண்டி டேபிள். நான் உலகத்தின் முதல் கம்ப்யூட்டரை கனடாவில் வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல போய் பார்த்தேன், ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க. இத்தத்தண்டி ரூம், அது ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு 6 பெரிய பீரோ வாங்கிச்சு. அதெல்லாம் என்னடான்னு கேட்டால் சிபியூக்கான மதர் போனான். இப்போ 1 GB, என் ஃபோனில் 1 TB இருக்குது. 1 TB உலகத்தையே வாரி சுருட்டி உள்ளே வச்சுக்கலாம். 1 TB ஃபோன் இருக்குது இன்றைக்கி. அவன் 1 GBக்கு ஒரு பீரோ வச்சுருக்கான், 10 GBக்கு 10 பீரோ வச்சுருக்கான். கம்ப்யூட்டருங்க போல் ஒரு 25 ஐட்டத்தை காட்டுறாங்க. நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்துகிற இடம்டா இது அப்படின்னு. முதல் கம்ப்யூட்டர் அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ கருவிகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும்போது நன்னறிகளை சேர்த்து கூட கொண்டு வருவது இல்லை. அப்போ பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சிக்கலை எப்படி இட்டு நிரப்புவது என்பது தான் சிக்கல். ஒரு டெக்னாலஜி வரும்போது அது ஒரு பேக்கேஜோடு வரும். ஒரு வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்கன்னா நல்ல வீடியோவையும் பார்க்கலாம், கெட்ட வீடியோவையும் பார்க்கலாம். ஃபில்ட்ரேஷனை நமக்கு சொல்ல தெரியல. நான் கடத்தின டெக்னாலஜி இல்லை இது, சரிதானே? நான் வாய்ப்பாடு கடத்தினேன், நான் திருக்குறள் கடத்தினேன், மொழி கடத்தினேன், பண்பாடு கடத்தினேன். தொழில்நுட்பத்தை நான் கடத்தலை. அப்போ அதுக்கான நன்னறிகளை பிள்ளைகளே கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். தே ஹாவ் டு ஃபிக்ஸ் சம் நுவான்சஸ் ஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் தெம். இப்போ நடந்துகிட்டு இருக்க சண்டை அதுதான். நமக்கு சொல்ல தெரியும். அதுக்கான நன்னறிகள் நம்மளால் கடத்த முடியாதனால ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம், ஃபோனை நோண்டாத. அவன் எதுக்கு எடுத்தாலும் ஃபோனை நோண்டாத. முதல்ல நீங்கள் ஃபோனை நோண்டாதீங்க. பிள்ளைகள் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை அவங்க கன்ஃபார்மாக செய்வாங்க. வீட்டில் இரட்டை விதிகள்லாம் வைக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு விதி தான். தந்தை இரவு 11 மணி வரைக்கும் விழித்திருக்கிற வீடுகளில் பிள்ளையும் 11 மணி வரைக்கும் முடிச்சிருக்கும். தந்தை பாரதியார் புத்தகம் படித்தார்னா பிள்ளை பாரதிதாசன் புத்தகம் படிப்பான். தந்தை நியூஸ் பேப்பர் படித்தார்னா பிள்ளை புத்தகம் படிப்பான். தந்தை தவறு செய்தால் புள்ள தவறு செய்வான். அதுக்காக எல்லா வீட்டிலும் இப்படி இருக்காங்க நான் சொல்லவில்லை. ஆனால் இரட்டை விதிகள் என்பதெல்லாம் இனிமேல் ஒப்பிக்கா. எங்கள் அப்பாலாம் அப்படி இல்லை, நாங்கள்லாம் பயப்படும். அது உங்கள் தலையெழுத்து. நாங்கள் என்ன பண்ணேன்? நாங்களாம் எங்கள் அப்பா முன்னால் நின்னே பேச மாட்டோம். அது உங்கள் ப்ராப்ளம், எங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை. நாங்களாம் அந்த அளவுக்கு நிற்க வச்சு நாங்கள் உட்காந்து பேசுவோம். அப்படி எல்லாம் மாறி இருக்கு. அப்போ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் கர்சிங் தெம். அவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட சிக்கலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்பது முழுக்க அறிவியலால் தரப்பட்டது, நாம் கடத்தி ஒன்று அல்ல. அப்போ அதை ஒட்டிய பேக்கேஜஸ் இருக்குல்ல, அதை நம்ம அவர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் சொல்ல ரிவர்ஸ் ரோல் எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ஜப்பானை ஒரு தொழில்நுட்பத்தில் பெரிய அளவுக்கு வளர்ந்துக்கூடிய நாடு. ஒரு பக்கம் நம்ம டிஜிட்டல் இப்போ முன்னால் ஃபோட்டோ அப்படி எடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு நல்ல ஃபோட்டோ எடுப்பாங்க, ஏன்னா ஃபிலிம் ரோல் எல்லாரும் ஃபிலிம் போயிடும். ஒரு நல்ல ஃபோட்டோ எடுப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து நின்றுங்க அப்படிமா, அந்த இடத்த கவனிப்பான், பின்னால் ரோஸ் வருதா இல்லையான்னு பார்ப்பாங்க, எடுங்க அப்படிமா. இப்போ 20 ஃபோட்டோ எடுத்தால் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. கிளிக்கிங் அடிச்சு தள்ளுறாங்க. அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்காரு, நான் போயிட்டு அவர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சார் ஒரே ஒரு ஃபோட்டோங்கிறாங்க. ஆனால் நிற்க வச்சு கிளிக்கி எல்லாத்தையும் அடித்து என்ன எக்ஸ்ரேவாக எடுக்கிறாங்க. நன்றி தம்பி அப்படின்னு நான் போயிட்டேன். அவர் எடுத்துக்கிட்டே இருக்காப்புல, நான் இருக்கேன்னு நினச்சி ஏதோ ஒன்று அவன் புறமண்டையாவது தெரியட்டும் அப்படின்ட்டு இப்படியெல்லாம் எடுக்கிறாங்களே. எதுக்குன்னு? கோபிநாத்தின் மூக்கு என்னதுக்கு? எய்ம்லெஸ். கிடைச்சா போதும். பெர்ஃபெக்ஷனை பற்றி கவலையே கிடையாது. இப்போ ஏன்னா there are choices. என்னால் 10ல் ஒன்றை சிறந்ததாக தேட முடியும். அப்போ ஜப்பான் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டால் ரிவர்ஸ் ரோல் எடுத்தாங்க. இன்னமும் ஃபிலிம் கேமராவை பயன்படுத்தி ஃபோட்டோ எடுக்கிற பழக்கத்தை அவர்கள் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். வேகமாக ஓடுகிற போது ஸ்லோவாக பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்னமும் கிராமஃபோன் கரெக்டாக எடுத்து அந்த நூலில் வைக்கணும். கியான்னு கத்துது, கரெக்டாக தூக்கி இங்கே வைக்கணும்.
இப்போ ஒரு பிளேலிஸ்ட் 1000 பாட்டு இருக்கு, எந்த பாட்டுமே நல்லா இல்லை. ஏன்னா எது நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியல, எது பிடிச்சிருக்குன்னு தெரியல. கொடுப்பதை சுவீகரிக்கும் இடத்துல இருக்கிறோம். கன்சியூமர் இஸ் த மோஸ்ட் டாக்ஸிக் திங். அது எதை பற்றியுமே யோசிக்காது, அதை எடுத்துக்கணும் நினைக்கிறேன். நம்ம அந்த இடத்துல வந்து மாட்டியிருக்கோம். இந்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய புதிய இலக்கணம் தேர்வு செய் என்பது தான், சுவீகரி என்பதல்ல. சுவீகரிக்கிற இடத்துல இருக்கும் எதுவுமே கவனிக்க மாட்டாங்க, அதை அனுபவிக்கணும் மட்டும் தான் நினைப்பாங்க. நம்ம அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம், எல்லாத்தையும் சுவீகரிக்கணும். இன்ஃபர்மேஷன் கிடக்குது, பிள்ளைங்கள்லாம் அறிவாளியாக்கு, பூரா எல்லாத்தையும் கற்றுக்க சொல்லு. குமோன் கற்றுக்கிட்டோம், கராத்தே கற்றுக்கிட்டோம், குங்ஃபு கற்றுக்கிட்டோம். டேய், சிந்தாம சோறு திங்க கற்றுக்குங்கடா, இல்லையா? சிந்தாம சோறு திங்க கற்றுங்க முதல்ல, அதை கற்றுக்க. அதை விட்டுறாங்க, கழுவுனமா கழுவையான்னு தெரியாமல் இருந்துச்சு வந்துடுறாங்க. நம்ம எல்லாரும் எதுக்கு அனுப்பிட்டு இருக்கோம்? வேகமாக அதை போய் படிச்சிரு, இதை போய் படிச்சிரு, இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக, இன்ஃபர்மேஷன் அவைலபிள், நோ வாட் இஸ் நோ யூஸ். நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவில்லை. ஸ்லோ டவுன் பண்ண பிள்ளைகளுக்கு பழக்கம். முதல்ல அதுக்கு நம்ம ஸ்லோ டவுன் பண்ணுவோம், எங்கே ஓடிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும். அப்போ புதிய யுகத்திற்கான புதிய இலக்கணம் என்பது ஸ்லோ டவுன், ரிவர்ஸ் ரோல். ரெண்டு ரொம்ப முக்கியம். கியரை கரெக்டாக போடுங்க. வேகமாக தான் போனால் ஜெயிக்கலாங்கிறது பழசு. வாய்ப்புகள் குறைவாக இருந்த காலகட்டத்தில் ஓடி போய் ஃபஸ்ட் எடுக்கிறவனுக்கு தான். இப்போ தான் கொட்டி கிடக்க. எதை எடுக்கணும்னு கண்டுபிடிக்கணும். எதையாவது எடுப்பது அறிவல்ல, எதை எடுப்பது என்று தெளிவது தான் அறிவு. எதை எடுப்பது என்று தெளிவது தான் அறிவு. ஒன்றே ஒன்று இருந்துச்சு, 100 பேர் அதுக்கு ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வேகமாக வர்றவன் புத்திசாலி. 100 விஷயம் இருக்குது, 10 பேர் தான் உட்காந்துருக்கிறோம். அதில் சரியானது தேர்வு செய்கிறவன் தான் இப்போ புத்திசாலி. புத்திசாலிக்கான அடையாளம் மாறிவிட்டது என்பது நீங்கள் உணராத வரைக்கும் பிள்ளைகளை எந்த வழியில் நடத்துவது என்பது உங்களுக்கு புரியாமல் போகும். ஒத்த வார்த்தையில் கருவிகளை பயன்படுத்தாது என்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. நோ, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். கருவிகள் இல்லாமல் நடக்க போவதே கிடையாது. அது எல்லாத்தையும் செய்யும், எல்லாத்தையும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. வீட்டுக்கு நடுவில் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சுருக்காங்க, தலைக்கு மேலே கிளாக் இருக்குது. நீங்கள் இந்த பிள்ளைகிட்ட அப்படி உட்காந்துருக்குன்னு வச்சுங்களேன், உள்ளே போயிட்டு தம்பி மணி என்னன்னு கேளுங்க. அலெக்ஸா வாட் இஸ் த டைம் நவ் அப்படின்னு அதுட்டு தான் கேட்குறேன். அது கரெக்டாக சொல்லு. ஏன்ப்பா தலைக்கு மேலே தான் நான் எதுக்குடா நிமிந்து அதை பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா தான் இருப்போம். அப்புறம் இதை பார்த்து சொன்னேன்னா அது பழக்கம் இல்லை. அப்போ மனிதனுடைய எம்பத்தி இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். இது அவர்களுடைய குறை என்று நான் சொல்லவில்லை. மாறி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கு ஏற்றார் போன்ற அறிவுரைகளை நீங்கள் அவர்கள் சொல்லணும். உங்கள் அப்பா உங்களுக்கு சொன்ன அறிவுரையை உங்கள் பிள்ளைக்கு சொல்லலாம் ஒரு புண்ணியமும் இல்லை. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால தான் அடுத்த முக்கியமான விஷயம் வாண்டட் டு டெல் யூ, டோன்ட் கம்பேர் யுவர் கிட்ஸ் வித் அதர் கிட்ஸ். அது கூட இப்போ குறைஞ்சிருச்சு. உங்கள் குழந்தைகளுடன் இன்னொரு குழந்தையை ஒப்பிடாதீர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது குறைஞ்சிருச்சு. இப்போ பிரச்சனை, உங்கள் குழந்தைகளை நீங்கள் சிறுவர்களாக இருந்த குழந்தையோடு ஒப்பிடாதீர்கள். அதான் பெரிய பிரச்சனையே. நான்லாம் 8 வயசு இருந்தப்ப நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். நான்லாம் 10 வயசு இருந்தப்ப அதன் வழியாக நம்ம பிள்ளைகளை சிறுமப்படுத்த முயற்சிக்கிறோம். நான் ஒழுக்கமானவனாக இருந்தேன், நான் சரியான நபராக இருந்தேன், நான் சொல் பேச்சு கேட்கும் பிள்ளையாக இருந்தேன், நான் அறிவாளியாக இருந்தேன், நீ மூடனாக இருக்கிறாய். சொல் பேச்சு இதுதான். அதுக்கு தான் அந்த கம்பேரிசன் பண்ணுறோம். நான் பெரியாளா நீ பெரியாளா, நீங்கள் பெற்றதுக்கிட்டே போட்டி போட்டிங்கன்னா அவன் ஒத்த கேள்வியில் கேட்டுட்டு போயிடும். அவன் 4 கேள்வி கேட்டால் அவ்வளோதான், நாக்க பிடிங்க வேண்டியதான். எம்ஏ ஃபஸ்ட் கிளாஸ் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அவன் படக்குன்னு ஒரு கேள்வி கேட்பான், ஒரு கேள்விக்கு உங்கள்கிட்ட பதிலே தெரியாது, இல்லையா? இப்போ வெலாசிட்டி ஆஃப் திஸ் ஒன் சொன்னால் சரி ஓகே தேங்க்யூ நன்றி வணக்கம் அப்படி முடிச்சுட்டு போயிட வேண்டியதான். அப்போ உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய பால்யத்தோடு ஒப்பிடுவது தான் இருப்பதிலே பெரிய ஆபத்து என்று சொல்லுகிறார்கள். அது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஏன் இதை நான் ஒப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால், நான் சிறந்தவன் என்று நிரூபிக்க பார்க்கிறோம். பிள்ளைகளிடம் நீங்கள் சிறந்தவன்றெல்லாம் நிரூபிக்க முடியாது. நீங்கள் சிறந்தவராக சிறு வயதில் இருந்தது எனக்கு கணக்கே கிடையாது. நான் பிறந்த பிறகு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது மட்டும்தான் எனக்கு கணக்கு.